ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங். ஆல்ரெடி லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு 12 சம்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ராஜி என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். 20 மீட்டர் தூரம் நடந்த அவர் வடக்கு நோக்கி திரும்ப 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடியும் கிழக்கு திரும்பி 5 மீட்டர் தூரம் நடக்கிறார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த இடத்தில் இருப்பார்? ஸோ ஃபஸ்ட்டு அவர் போகிறது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிப்போம். ராஜி என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். அப்போது இங்கே இருக்கிறது அவர் இங்கேருந்து அது ஓன் எடுத்துக்கலாமா? இங்கேருந்து சவுத்து தெற்கு நோக்கி அவர் 20 மீட்டர் தூரம் நடக்கிறார். அப்போது இதை வந்து 20 மீட்டர்னு எழுதிக்கலாமா? 20 மீட்டர் தூரம் நடக்கிறாரு. இங்கே குத்து மதிப்பாக இங்கே வச்சுக்கலாம். 20 மீட்டர் அவர் நடந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் அவர் நடந்து போயிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு? அவர் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறாரு. சவுத் சைடு போனவர் அப்படியே ரிட்டன் யூட்டன் போட்டு வடக்கு நோக்கி 8 மீட்டர் தூரம் போகிறாரு. அப்போ 8 மீட்டர்னா இங்கேருந்து இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா டோட்டலாக அவர் நடந்து வந்தது 20 மீட்டர். ஒரு 8 மீட்டர் மட்டும் அவர் போயிருக்காரு. அப்போ இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாமா? அப்போ 20 மீட்டரில் 8 மீட்டர் நடந்து போயிருக்காருன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டர் இருக்கும். ஏன்னா அவர் இங்கேருந்து இங்கே வந்து 8 மீட்டர் நடந்திருக்கார். டோட்டலாக 20 இருக்குது. 20ல் 8 மீட்டர் அவர் நடந்துட்டார். ரிமைண்டர் இங்கே 12 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே இருக்கார். மறுபடியும் கிழக்கு திரும்பி 5 மீட்டர். ஸோ இப்போது இங்கே இருக்கார். சவுத்துக்கு போனவர் மறுபடியும் வடக்கு யூட்டன் போட்டு வடக்கு போயிட்டு இப்போது கிழக்கு நோக்கி நகர்றாரு. அப்போ கிழக்கு நோக்கினா இங்கேருந்து இங்கே நடந்து போகிறாரு. எவ்வளோ தூரம்? 5 மீட்டர். இங்கே பாருங்கள், 5 மீட்டர் நடந்து போகிறாரு. இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். இது 5 மீட்டர். நெக்ஸ்ட்டு 5 மீட்டர் நடக்கிறார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த இடத்தில் இருப்பார்? ஃபர்ஸ்ட் அவர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார். இங்கேருந்து சவுத்து நோக்கி 20 மீட்டர் நடந்து வந்தார். அங்கே யூட்டன் போட்டு மறுபடியும் நார்த்து நோக்கி 8 மீட்டர் நடந்தார். ஸோ மொத்தமாக 20ல் 8 மைனஸ் பண்ணால் 12. அப்போ இதுக்கும் அவர் இருந்த இடத்துக்கும் அவர் இப்போ இருக்கிற இடத்துக்கும் 12 மீட்டர் கேப்பு. அப்போ இது நமக்கு தெரிஞ்சுது. இதை நம்ம ஓன் எழுதியிருக்கோம். அவர் இருந்த இடத்த நம்ம ஓன் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கிழக்கு நோக்கி ஒரு 5 மீட்டர் நடக்கிறாரு. அவர் இப்போ இங்கே இருக்கார். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆரம்பித்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் உள்ள கேப்பு தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓஏ தெரிஞ்சது, ஏபி தெரிஞ்சது, அவங்க கேட்குறது ஓபி. இப்போ இங்கே இருந்தார். இங்கே இருக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் உள்ள கேப்பு தான் அவர் கேட்குறாரு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னா தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கார். அப்போது தென்கிழக்கு சைடில் இருக்கார். சவுத் ஈஸ்டில் இருக்கார் அவர் அப்போ இப்போ நம்ம இருக்கிறது இது ரெண்டுத்துக்கும் உள்ள மீட்டர் கேப்பு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி பித்தாகரஸ் ஃபார்முலா தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஓபி ஸ்கொயர். அப்போது ஓபியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பித்தாகரஸ் ஃபார்முலா ரூல் படி ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ இதனோட வேல்யூலாம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஓபி ஸ்கொயர் தான் இல்லையா? ஓஏவோட வேல்யூ என்னது? ஓஏனா இதுதான். இங்கேயும் உள்ள தொலைவு தான் ஓஏ. அப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஏபியோட வேல்யூ இது. ஏபியோட வேல்யூ 5 மீட்டர். அப்போ 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 169 கிடைக்குது. ஸோ ஓபி ஸ்கொயரோட வேல்யூ 169. ஓபி ஸ்கொயரை வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. இங்கே ரூட் வருது. 169க்கு ரூட்டை எடுக்கும்போது 13. அப்போது நமக்கு ஓபியோட வேல்யூ வந்து 13 மீட்டர். 13 மீட்டரில் சவுத் ஈஸ்டில் அவர் இருக்கார். சவுத் ஈஸ்டில் இப்போது அவர் இருக்கார். சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 1 2 3 என்பது காட் என்பதையும் 4 5 6 என்பது கேட் என்பதையும் குறித்தால் டாக் ஈட் எக் என்பது எதனால் குறிப்பிடப்படலாம்? ஸோ 1 2 3 என்றது வந்து பார்த்திங்கன்னா டாகை ரெப்ரசென்ட் பண்ணுது. 4 5 6 அப்படிங்கிறது கேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ டாக் ஈட் எக் அப்படிங்கிறத நம்ம எந்த கோடோட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ காட் அப்படிங்கிறது 1 2 3. அப்போது காட் ஜி இருக்கிற இடத்துல 1 இருக்கா? அப்போ ஜிக்கு 1ன்னு வச்சுக்கலாமா? ஓ இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போ ஓக்கு
2. டி இருக்கிற இடத்துல 3 இருக்குது, அப்போ டிக்கு 3. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 4 இருக்கிற இடத்துல சி இருக்குது, அப்போ சிக்கு 4. நெக்ஸ்ட்டு 5 இருக்கிற இடத்துல ஏ இருக்குது, அப்போது ஏக்கு 5, ஏக்கு 5. நெக்ஸ்ட்டு 6 இருக்கிற இடத்துல டி இருக்குது, ஸோ டீக்கு 6. ஸோ இந்த லெட்டருக்கு இருக்கிற இடத்துல இந்த நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது டிக்கு என்ன இருக்குங்க, டிக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன வரும், 3 வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், டாக், டிஓஜி, டாக் ஈட் எக். ஸோ இப்போ டி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 3 அப்ளை பண்ணிக்கலாமா, 3. ஓக்கு 2, ஜிக்கு 1. நெக்ஸ்ட்டு ஈக்கு, இங்கே என்ன இருக்குது, இங்கே இ இல்லை, ஸோ அந்த இ அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏக்கு என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 5. நெக்ஸ்ட்டு டீக்கு 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எக்கு, ஈக்கு எதுவுமே தெரியாது, ஸோ இ. நெக்ஸ்ட்டு ஜிக்கு என்ன இருக்குது, 1. அகெயின் ஜிக்கு 1. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே இ இருக்கிற இடத்துல மட்டும் நம்பர்ஸ் தெரியல. ஸோ 4th term and 7th term will be same. 1 2 3 4 5 6 7. 4th termும் 7th termும் will be same. ஸோ இது ஆப்ஷனில் செக் பண்ணிக்கலாமா. 4th termும் 7th termும் ஈக்குவலாக வருது தான் ஆன்சர். ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 2 1 வந்து எல்லாத்துலேயுமே 3 2 1 அப்படின்னு இருக்கு. இங்கே 1 1 வந்து எல்லா இடத்துலையுமே 1 1 இருக்குது. ஸோ இதுதான் வந்து 4th termும் 7th termும் எது சேமாக இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டியில் பாருங்கள், 4th termும் 7th termும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்கு என்ன வரும், 7 வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் தி பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் தி பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க். இந்த கொஷின் மார்க் குறியிட்ட இடத்துல வரும் எண்ணை காண்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது, இங்கே மட்டும் கொஷின் மார்க் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் வந்து என்னன்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இந்த பாக்ஸுக்கும் இந்த ஒவ்வொரு டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். இங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க, அப்போது இது ரெண்டுத்துக்குள்ளேயும் நடக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கிடைக்கிற ஆன்சர். ஓகேவா. அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்பிளோ ஆடோ டிவைடோ இல்லை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறதோ இல்லை ஆட் பண்ணி மல்டிபிள் என்ன பண்ணால் நமக்கு இந்த 5ன்னு கிடைக்குது. இங்கே இதே கான்செப்ட் இங்கே பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குதா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறதும் இந்த பாக்ஸில் இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்களேன். ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1 × 2 2ன்னு கிடைக்குதா. சரி, 1 × 2 2. 2க்கு அடுத்த நம்பர் என்ன, 3. 2க்கு அடுத்த நம்பர், நான் நம்பர் சீரீஸில் கேட்குறேன். 1 2. 2க்கு அடுத்த நம்பர் 3 தானே. அப்போ அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 5ன்னு கிடைக்குது. அப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது 5. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2 × 3. இந்த பாக்ஸில் இருக்கிறது 2, இந்த பாக்ஸில் இருக்கிறது 3. ஸோ 2 × 3 6. அப்போ 6க்கு அடுத்த நம்பர் என்ன, 7. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 13ன்னு கிடைக்குது. அப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்துச்சு. அப்போ இந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்கிறது என்ன பாருங்கள், 3 × 4. 3 × 4 எவ்வளோ சார், 3 × 4 12. 12 கூட இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 13. இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 25. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 4 × 5. 4 × 5 என்ன கிடைக்கும், 4 × 5 20. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 21. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 41ன்னு கிடைக்குது. அப்போ அந்த கொஷின் மார்க்குள்ள ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 41. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. என்ன லாஜிக்கில் இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன லாஜிக்கில் இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ லாஸ்ட் டேர்ம் இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 20ன்னு கிடைக்குது. இதுக்கு அடுத்துள்ள நம்பர் 21. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 41. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 41. இப்போ பார்க்க போகிற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற நம்பரில் வந்து ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கு, அதை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே 4 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற நம்பரில் ஏற்படுற சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற ஆன்சர். ஸோ இதை மல்டிப்பிளோ ஆடோ பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 26 கிடைக்குதா, ஆட் பண்ணால் நமக்கு 26 கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கல. இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 26ன்னு கிடைக்கல. வேணால் ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 2 7, 7 + 4 11,
11 + 3 14 கிடைக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் ஆன்சர் கிடைக்குது. ஸோ 5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள். 5 × 4 = 20. கிராஸாக மல்டிபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2ஐயும் 3 மல்டிபிள் பண்ணால் 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 26. என்னென்னா 5 × 4 ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும், 20 கிடைக்குது. 2ஐயும் 3 மல்டிபிள் பண்ணால் 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 26 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 4ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணலாம், கிராஸாக மல்டிபிள் பண்ணலாம். இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர், நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது. ஸோ மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா. 4 × 8 4 × 8 என்ன கிடைக்குது 32. நெக்ஸ்ட்டு 2 × 5 10. 2 × 5 10. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 32 + 10 42. அப்போ ஆன்சர் இங்கே சென்டரில் 42 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 44 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற நம்பர் வந்து நமக்கு தெரியல, கொஷின் மார்க்கு. ஸோ கிராஸாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி தானே நமக்கு சென்டரில் இருக்கிற நம்பர் கிடைச்சிது. ஸோ கிராஸாக இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கலாம், தெரியாத நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ கிராஸாக மல்டிபிள் பண்ணால் 3xன்னு கிடைக்கும். 3x இது கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது 8. 1 × 8 8 = இங்கே இருக்கிறது ஆன்சர் வந்து 44. ஸோ இந்த 8 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். 3x it is equal to 44 minus 8. 44ல் minus 8 பண்ணால் என்ன வரும் 36. x is equal to 36. சாரி 3x is equal to 36. இங்கே பாருங்கள் 3ஐ வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது மல்டிப்பிளில் இருக்கிறது டிவைட்காக சேஞ்ச் ஆகும். அப்போது x is equal to 36 / 3. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 3ஆல் கேன்சல் பண்ணால் 12ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 12. அப்போ இங்கே இருக்கிறோட வேல்யூ என்ன வரும் 12. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ.